இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரின் மாதாந்திர வருமானத்தை 3 மடங்கு உயர்த்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து டெல்லியில் உள்ள சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். அரசின் உயரிய பதவிகளில் இருப்பவங்களுக்கு சம்பளம் சலுகை இரண்டும் உண்டு. நாம் சம்பளத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். இந்தியாவின் முதல் குடிமகன், அதாவது இந்தியாவின் ஜனாதிபதியுடைய மாதாந்திர சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1,50,000 ரூபாய். துணை ஜனாதிபதிக்கு 25,000 கம்மி, 1,25,000 ரூபாய் மாதாந்திர சம்பளம். மாநில கவர்னர் என்று எடுத்துக்கொண்டால் 1,10,000 ரூபாய் மாதாந்திர சம்பளம். இப்பொழுது மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய சம்பளத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற நடவடிக்கையில் இறங்கி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7வது பே கமிஷன் அமலுக்கு வந்த பிறகு IAS அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியோட சம்பளம் அதிகமாக போச்சு. எவ்வளவு அதிகமாக போச்சு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் அதிகமாக போச்சு. அதாவது ஒரு கேபினெட் செக்ரட்டரி அந்தஸ்தில் இருக்கவருக்கு 2,50,000 ரூபாய் சம்பளம், மாதாந்திர சம்பளம். அதே போல மத்திய அரசுல செயலாளராக இருக்கவருக்கு 2,25,000 ரூபாய் மாதாந்திர சம்பளம். அதனால பார்த்தாங்க, ஜனாதிபதியை விட அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக போயிடுச்சு. அதனால ஜனாதிபதி சம்பளத்தையும் துணை ஜனாதிபதி சம்பளத்தையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதனால இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு இது அமலுக்கு வந்துவிடும். பிறகு ஜனாதிபதியின் சம்பளம் மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாயாக மாறும். துணை ஜனாதிபதியின் சம்பளம் 3,50,000 ரூபாயாக மாறும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க.